வணக்கம். பொதுக்குழு அப்படிங்கிறதுனா என்ன? அந்த பொதுக்குழுவில் என்ன பேசணும், பொதுக்குழுவில் என்னென்ன மாதிரியான தீர்மானங்கள் எல்லாம் நிறைவேற்றப்படணும் அப்படிங்கிறத தயவு செய்து யாராவது ஒருத்தங்கள்ட்ட தெரிஞ்சுக்கிட்டு தாவேகா பொதுக்குழுவை நடத்தணும். ஏன்னா இப்போ ஆதவ் அர்ஜுனா பொதுக்குழுவில் பேசுனது தான் விஜய்க்கும் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் ஒரு கடுமையான சண்டையவே நடத்தியிருக்கு. சண்டை அடுத்த கட்ட அளவுக்கு எங்கே போயிடுமோன்ற ஒரு பயம் எல்லோருக்குமே இருக்கு. அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கனாக்கா இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், தெரிஞ்சுக்குவீங்க. வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். 41 பேர் பலியான கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜய் அவர்கள் 40 நாட்கள் கழித்து பொதுக்குழுவில் இளைஞர்களை, மக்களை, மனிதர்களை சந்தித்தார். அந்த பொதுக்குழு கூட்டமும் அதே போல மாமல்லபுரத்தில் நடந்துச்சு. அந்த மாமல்லபுரத்தில் புஷி ஆனந்த் பேசினார், சிடி நிர்மல்குமார் பேசினார், அருண் பேசினார், விஜய் பேசினார், ஆதவ் அர்ஜுனாவும் பேசினார். ஆனால் யாருமே என்ன வார்த்தைக்கு வார்த்தை மீண்டும் மீண்டும் தன்னை இதாகவே நிரூபித்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு இம்சை அரசனில் ஒரு டைலாக் வரும்ல, அது மாதிரி நொடிக்கு நொடியா அது மாதிரி வருமா? அது மாதிரி இவங்க பேசுகிற எல்லா விஷயத்திலையும் இவங்க எவ்வளவு தற்கூரியானவர்கள், எவ்வளவு முட்டாளாக இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறது தெரிய வருது. அந்த விழா பொதுக்குழுவில் விஜய் அவர்கள் பேசியது எல்லாமே ஸ்கிரிப்டட் ஒர்க், அதெல்லாம் நமக்கு தெரியும். ஆதவ் அர்ஜுனா பேசுறது கூட ஸ்கிரிப்டட் தான். பரவாயில்ல, பேசிட்டு போங்க. ஆனால் கோர்ட்டு அப்படி கூட்டுச்சு, கோர்ட்டு இது பண்ணிச்சு. என்ன பண்ணிச்சு கோர்ட்டு? என்ன தீர்ப்பு கொடுத்துருச்சா நீங்கள் குற்றவாளி இல்லைன்ட்டு? இல்லை அவங்க தான் குற்றவாளின்னு சொல்லிடுச்சா? திரும்ப 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 திமுகவை அட்டாக் பண்ணுறதையே வேலையாக வச்சுட்டு இருந்தாக்க செல்ஃப் எடுக்காது ராசாங்கிறது விஜய்க்கு தெரியலை. அதே போல் இதுக்கு இந்த பொதுக்குழுவில் ஒரு தன்னிலை விளக்கம்னு ஒன்று தரணும் இல்லையா? நான் ஏன் தெரியுமா லேட்டாக வந்தேன் அப்படின்னு ஆரம்பித்து, ஏன் தெரியுமா நான் வேகமாகவே அந்த இடத்துலேருந்து கிளம்புனேன் அப்படிங்கிறது வரைக்கும் விஜய் சொல்கிறதுக்கு உண்டான தார்மீக பொறுப்பு, தார்மீக விஷயங்கள் நிறையவே இருக்குது. ஆனால் தற்குறி விஜய் அதை எதையுமே சொல்ல தயாராக இல்லை. திரும்ப 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 அந்த இடம் கொடுத்தாங்க, அவங்க அனுமதி கொடுக்கல, லேட்டாக கொடுத்தாங்க, கம்மியாக கொடுத்தாங்க, கூட்டம் சின்ன இடம், அந்த இடம், இந்த இடம், இப்படியே சொல்லிட்டு உருட்டிக்கிட்டே இருக்கிறது பொய். நீங்கள் சரின்னு சொன்னீங்கன்னாக்கா கோர்ட்டில் சப்மிட் பண்ணுங்கள், உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுட்டு சப்மிட் பண்ணுங்கள். அதையெல்லாம் விட்டுட்டீங்க. சரி, விஜய் ஒரு தற்கூரி, ரைட்டு. ஆதவ் அர்ஜுனா பேசுனது தான் இப்போ விஜய்க்கும் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் பெரிய சண்டையை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல சிக்கல்களை ஆதவ் அர்ஜுனா சந்திக்க போகிறாரு. ஆதவ் அர்ஜுனா சந்திக்கிறதோட மட்டும் இல்லாமல் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரசிகர்களை வைத்திருக்கிற விஜய் அவர்களும் மாட்டிக்க போகிறாரு. என்ன அப்படின்னு சொன்னாக்க, நம்ம இந்த 80களில் 70களெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க வெற்றி கொண்டான், தீப்பொறி ஆறுமுகம் அப்படின்றவங்கெல்லாம் ஒன்று பேசுவாங்க, பேசிகிட்டே இருப்பாங்க மீட்டிங்கில். பேசிகிட்டே இருந்த பிற்பாடு ஒரு கட்டத்தில் லேடிஸ்லாம் வீட்டுக்கு போகலாம், மணி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. லேடிஸ்லாம் கிளம்பி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் கெட்ட கெட்ட வார்த்தையாக எல்லாம் எம்ஜிஆரை பற்றியும் ஜெயலலிதாவை பற்றிலாம் அவங்க பேசுவாங்க. கலைஞரை பற்றிலாம் ஏடிஎம்கே கூட்டத்தில் பேசுவாங்க. இதெல்லாம் நடந்துட்டுருக்கும். இப்போ ஆதவ் அர்ஜுனாங்கிறவர் தாவேகாவில் என்ன பொறுப்பில் இருக்கிறாருங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆக ஒரு பொறுப்பில் இருக்கிறவருக்கு எவ்வளோ பொறுப்பு வேணும். ஆனால் இந்த ஆதவ் அர்ஜுனாங்கிற அந்த பொறுப்பாளருக்கு பொறுப்பே இல்லை, பருப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். தற்குறி மாதிரி பேசலாம். ஏண்டா உனக்கெல்லாம் அறிவு இருக்காடா? இம்மான் தண்டிக்கு வசந்து இருக்கிறிய, உனக்கு அறிவு வளருதா இல்லையா? காசு மட்டும் இருந்தால் போதுமா? காசையா திம்ப நீனு? கொஞ்சம் கூட அறிவுங்கிறதே கிடையாது. தற்குறிங்க அவன் சொல்கிறேன்னு. காசு இருந்துக்குச்சுனாக்கா நீ என்ன வேணாலும் ஆடிடுவியா நீனு? செந்தில் பாலாஜி ரவுடி அப்படின்னு மைக்கில் நீ பேசுகிறன்னு இப்படியா அநாகரிகமாக பேசுவ? இதை விட காமெடி என்ன தெரியல? தயவு செய்து பொதுக்குழு, டிவிகே பொதுக்குழு ஆதவ் அர்ஜுனா ஸ்பீச் அப்படின்னு போட்டிங்கனாக்கா வரும். பயங்கர காமெடியாக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. எனக்கு எங்கள் தலைவர் ஒருமையிலெல்லாம் பேச கற்றுக் கொடுக்கல. எங்களுக்கு பொறுப்பான நல்ல முறையில் அரசியல் செய்கிறதுக்கு தான் எங்கள் தலைவர் கற்றுக் கொடுத்துருக்கிறார். நாங்கள் ஒருமையிலலாம் பேச மாட்டோம். செந்தில் பாலாஜி என்ன சொல்கிறான்?
செந்தில் பாலாஜி எப்படி அங்கே வந்தான்? ஏட்டா ஒருமையிலலாம் பேச மாட்டோம்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறீங்க. எங்களுக்கு ரவுடித்தனம்லாம் தெரியாதுங்க, எங்களுக்கு சூழ்ச்சிலாம் தெரியாதுங்க. ஏண்டா சொன்னாங்க, கரூருக்கு போனாக்கா அங்கே வந்து செந்தில் பாலாஜி இருக்காப்புல, ஒரு பெரிய ரவுடிங்க அது அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. நீ என்னடா பெரிய ரவுடியாடா நீனு? இன்னும் 6 மாதம் ஆகட்டும்டா, நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிற்பாடு பாடுறா யார் பெரிய ரவுடின்னு. என்னடா ஏரியா தெரு முனையில் நின்றுட்டு சண்டை போடுற மாதிரி போடுற நீனு பேச்சு? அநாகரிகமா இல்லை? கலைஞர் கைதானப்ப யார் ஓடினது? நாங்கள் ஓடிட்டோம் சொல்றீங்களா? ஆமாம், விஜய் ஓடிட்டாரு, ஆதவர்ஜினா காணாமல் போயிட்டாரு, புஷியை காணும், பஞ்சர் ஆயிடுச்சு, சிடி நிர்மல்குமார் எங்கே போனாருன்னு தெரியல. ஓடித்தானே போனீங்க. ஓடி போனோம் தான் சொல்ல முடியும். சாப்பிட்டியான்னாக்கா சாப்பிட்டேன் அப்படின்னு தானே சொல்லுவோம். நீங்கள் ஓடி போயிட்டீங்களா? ஆமாம் ஓடி போயிட்டீங்க. 30 பேர் செத்துட்டாங்களே சார்னு கத்துறாங்க. நாங்கள் காதில் வாங்காமல் ஓடத்தான் செஞ்சோம் அப்படின்றத நாங்கள் சொல்லத்தான் செய்வோம். நாங்கள் நீங்கள் ஏதோ ஓடாத மாதிரியும், நீங்கள் ஏதோ பெரிய ஞானஸ்தர்கள் மாதிரியும், நல்லவங்க மாதிரியும், கருணாநிதியை ஜெயிலில் இதில் அரெஸ்ட் பண்ணும்போது ஸ்டாலின் ஒன்னாரு அப்பாவை அரெஸ்ட் பண்ணும்போது அப்படின்னு எங்கே இருந்தார் அவர்? இங்கே எங்கே இருந்தார்? வரலாறு தெரியுமா? வரலாறுலாம் நாங்கள் பேச ஆரம்பித்தோம்னாக்க வரலாறு ஹிஸ்ட்ரின்னா எஸ்டிடி தானே அப்படின்னு வடிவேலு கேட்குற மாதிரி கேட்குறான் ஆதவர்ஜுனா. அறிவே இல்லாமல் தற்கூரி ஆதவர்ஜுனா. இவன்ட்டெல்லாம் காசு இருக்குங்க, காசை வச்சுட்டு 4 பேருக்கு நல்லது செய்யலாம். அதை வச்சுட்டு ஆட்சிக்கு வரணும், துணை முதல்வர் ஆகணும்னு கனவு கண்டுட்டு தெரியறான் அவங்கெல்லாம். இவங்களுக்கெல்லாம் ஒரு இளைஞர்கள் கூட்டம். அவன் சொல்கிறாங்க, இந்த தேசத்தில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற காலேஜ் போகிற பசங்க உங்கள் வீட்டில் இருக்காங்கன்னாக்க தயவு செய்து உங்கள்கிட்ட நான் காலில் விழுந்து கெஞ்சி கேட்குறேன், பசங்களை பார்த்து சூதானமாக வச்சுக்கோங்க. இவன் சொல்கிறான், வெயிடா எங்கள்கிட்ட என் தலைவர் மேலே கை வைங்கிற, தமிழ்நாடே கொந்தளிச்சிடும். காலேஜ் பசங்கள்லாம் வந்து திரண்டு வீட்டுக்குள்ளார வந்து பூந்துருவாங்க. என்னங்க ஒரு வன்முறையை விதைக்கிற மாதிரி, ஒரு விஷத்தை விதைக்கிற மாதிரி பேசுகிற இவெல்லாம் எப்படிங்க நாட்டில் நல்லது செய்ய போகிறான்? இந்த கட்சியெல்லாம் வந்து ஆட்சிக்கு வர்றது இருக்கட்டுங்க, ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்கி அந்த தொகுதிக்கு கூட இவங்கெல்லாம் நல்லது செய்ய மாட்டாங்க. இப்போ இப்படிலாம் பேசுனது என்ன ஆயிடுச்சு? இதில் வந்து நக்கீரன் கோபால் தமிழகத்தினுடைய ஆகச்சிறந்த புலனாய்வு பத்திரிகையை இன்னைக்கு ஒரே மாதிரி அதே வீரியத்தோடு நடத்திட்டு இருக்கிறவர். இன்னொரு புலனாய்வு பத்திரிகைலாம் வந்துச்சு, அதெல்லாம் காசை வாங்கிக்கிட்டு அந்த ஆரியத்தனமான சிந்தனைகளோடு அந்த பத்திரிகை இயங்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா தெரியும் என்ன அது என்ன மாதிரி பத்திரிகை, குரலற்றவர்களின் குரல்னு வரக்கூடிய பத்திரிகைலாம் அது எந்த கதியில் இருக்குது, எந்த மாதிரியான நியூஸை போடுறாங்க, எப்படி காசை வாங்குறாங்கன்ட்டு இதே சவுக்கு சங்கரே பேசியிருக்கான். சவுக்கு சங்கரே இதை பற்றிலாம் பேசியிருக்கான். ஆனால் நீங்கள் இன்னைக்கு தேதிக்கு ஒரு புலனாய்வு பத்திரிகை அப்படின்னாக்க நக்கீரன் தான், நக்கீரன் கோபாலன் தான். அவ்வளவு வழக்குகளையும் தாண்டி இன்னைக்கு போராடிட்டு வாழ்ந்துகிட்டே இருக்கிறவர். அவரை போய் மீசக்காரரு அது இதுங்கிற. ஏண்டா மீசையில் கை வச்சிய நீ என்ன கதிக்கு ஆக தெரியுமா? கோபாலனுடைய கோபத்துக்கு நீ ஆளானினாக்க மவனை நீ எப்படி இருக்க முடியும்? உன் வண்டவாளத்தை எல்லாத்தையும் எடுத்துடுவார். உங்க மாமனாருடைய மார்டின் லாட்ரி அதிபர் மார்டினுடைய வண்டவாளத்தெல்லாம் எடுத்துருவார். த்ரிஷாவை பற்றி, கிருத்தி சுரேஷ் பற்றி, அதை பற்றி இதை பற்றினே செய்திகள் வந்துட்டு இருக்குது. அதெல்லாம் தாண்டி என்னென்னலாம் எடுக்க முடியுமோ எடுத்துருவார். இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டுக்கு கரூரில் நடந்த அந்த விஷயம் முழுக்க ஜனநாயகன் படத்தினுடைய படப்பிடிப்புக்காகத்தான் ஷூட்டிங் எடுக்கப்பட்டது அப்படின்னு இங்கே தைரியமாக வெளிப்படையாக அந்த விஷயத்தை போட்டு உடைச்சது நக்கீரன் கோபாலன் தான். அந்த கோபாலனை பார்த்து மீசாக்காரரு அப்படி இப்படின்னா என்னைய பார்த்து என்ன நாளைக்கு என்ன தாடிக்காரருன்னு சொல்லுவீங்க நீங்க? ஏண்டா தற்கொலையாக இருக்கிறீங்களா? இவங்கெல்லாம் வந்து அரசியல் செய்ய போகிறாங்க. இந்த விஷயம் எல்லாமே நோட்டெடு போட்டு டெல்லிக்கு போய் டெல்லியிலேருந்து விஜய்க்கு ஆப்பு வைக்கப்பட்டிருக்கு. நீ என்ன எடப்பாடி பக்கமும் வரமாட்டேங்கிற, எங்கள் பக்கமும் வரமாட்டேங்கிறாங்க, என்னப்பா தம்பி, நாங்கள் சிபிஐ அப்புறம் தூசு தட்ட வேண்டியது தான். சிபிஐ வந்துருச்சுல்ல, வைக்க போகிறாங்கடா பாருங்கடா புயின்னு கிளம்புறாங்க. சிபிஐ வந்து இந்த விசாரணை நடத்தினாக்க என்ன நடக்கும் அப்படின்னாக்க விஜயை குடும்பியை பிடிச்சி அப்படியே டெல்லிக்கு தரன்னு இழுத்துட்டு போயிடுவாங்க. உட்கார வச்சு கூட்டணிக்கு கையெழுத்து ஒப்பந்தம் போடுறியா இல்லையான்னு கேட்பாங்க. வசமாக மாற்றுறது இந்த ஆதவ அர்ஜுனாவுடைய வேலை. இதெல்லாம் இந்த ஆதவ அர்ஜுனாவுடைய வேலையை
தெரியாமல் நம்பி கழுத்தை கொடுத்து மாட்டிக்கிட்டு குடுமையை கையில் கொடுத்துட்டு இருக்கிறாரு விஜய் அவர்கள். இப்போ இந்த விஷயம் வந்து அங்கேருந்து டோஸ் விழ, ஏன் அது மாதிரிலாம் பேசுகிற, என்ன அது அப்படின்னு அவர் வருத்தப்படுறாரு. ஆனால் விஜயால் வருத்தப்படம் தான் முடியும். ஏன்னாக்கா அந்த இதனுடைய தாவேக்காவுக்குனுடைய மொத்த முதலீடும் வந்து இந்த தாவேக்கா அப்படிங்கிற அந்த கம்பெனிக்கு மொத்த முதலீடுமே வந்து ஆதவர்ஜினாவோட காசு, மார்ட்டினோட காசு, மார்ட்டின் மகளுடைய காசு, அதாவது ஆதவர்ஜினாவோட பொண்டாட்டியோட காசு. அந்த காசை வச்சுட்டு இருக்கிறதுனால மனுஷனால் ஒன்றுமே பேச முடியல. இதே சினிமாவாக இருந்தாக்க இந்த சீனை தூக்கு, அதை கட் பண்ணி இதை விடு, அதை எடு, இந்த பாட்டை செய்கிற அந்த நடிகையை போடு அப்படிலாம் சொல்ல முடியும். இங்கே அந்த பப்பெல்லாம் வேகாது. அதனால் இப்போ இந்த விஷயம் பொதுக்குழுவில் ஆதவர்ஜுனா பேசின விஷயம் என்ன இந்த மாதிரி ஆகிட்டு இருக்கு. போதாக்குறைக்கு ஐஆர்எஸ் ஆஃபீஸர் அந்த அருண் அவர் வேற இங்கே வந்துக்கிட்டு ஊடால பூந்து புறப்பட்டு வர்றாரு. அவர் பெண்களே நீங்கள் 1000 ரூபாயை வாங்காதீங்க அப்படிங்கிறாரு. சரி, நீங்கள் தர போகிறீங்களா? நாங்கள் இலவசம்லாம் தரமாட்டோம் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கடா. 2026 தேர்தலை நாங்கள் ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துட்டோம். அதெல்லாம் நடக்காது. விஜய் மாதிரியே நானும் வாயை பொத்திக்கிறேன். சான்ஸே இல்லை ராஜா. சரி, அப்படியே வந்தாலும் கூட பெண்களே உங்களுக்கு 1000 ரூபா கிடையாதான், விடியல் பேருந்து கிடையாதான், புதிய நான் முதல்வன் திட்டம் கிடையாதான், புதுமை பெண் திட்டம் கிடையாதான், பணம்லாம் உங்களுக்கு தரமாட்டாங்களாம், ஊக்கத்தொகை, உரிமை தொகை அப்படின்னு சொல்லிப்பார். தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிப்பார். ஓட்டு எப்படி விழுது அப்படின்னு பார்க்கலாம். தற்கொலையா திரியிறாங்க. என்ன பேசுகிறோம், ஏன் பேசுகிறோம் எதுவுமே தெரியாமல் அவங்க பாட்டு இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க. மைக் கிடச்சாக்கா அண்ட புழுகு ஆகாச புழுகுன்னு வாங்கல்ல, அது மாதிரி புழுகிட்டே திரியிறாங்க. வெளியில் ஒன்று பேசுகிறாங்க, சதிங்கிறாங்க. உள்ளே போய் ஐயா ஐயா நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் சொல்கிறாங்க. கோர்ட்லேயும் சதின்னு சொல்லணும்ல, கோர்ட்டுக்கு வெளியே சதின்னு சொல்கிறீங்க. அப்போ யார் சதி பண்ணுறது? விஜய் சதி பண்ணுறாரா இல்லையா? விஜய் அம்மா பார்த்தா அப்போ விஜய் அம்மாவுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னாரு. ஏன்னா பெரிய ஒரு உச்ச நட்சத்திரமாக இருந்தால் அதை தூக்கி எரிஞ்சிட்டு வந்தாருன்னு எத்தனை தடவை சொல்லியிருப்பீங்க. இந்த பொதுக்குழுவிலையும் சொல்கிறாங்க, வேணாண்டா உங்கள் ஆள் தூக்கிலாம் ஒன்றும் எங்களுக்காக ஒன்றும் எரிய தேவையில்லை, திரும்ப போய் சனநாயகன் பணநாயகன்னு நடிக்க சொல்லுவோங்க. ஆளை யார் வேணாம்னா என்னடா என்னமோ நாங்கள்லாம் போய் பனையூர் வாசலில் நின்று தமிழக மக்கள் நாங்கள்லாம் வந்திருக்கிறோம் எங்களை காப்பாற்றுங்கன்னு கெஞ்சின மாதிரியும், அதுக்கு உங்கள் தலைவன் வந்துட்டது மாதிரிலடா பெருசரிங்க. நீங்கள் உங்கள் தலைவன் எல்லாத்தையும் உச்சத்தெல்லாம் விட்டுட்டுலாம் வரவே வேணாம்யா, உங்கள் தலைவனை நடிக்கவே வைங்க. நாங்கள் 200 ரூபாயோ 1000 ரூபாயோ என்ன டிக்கெட் சொல்கிறீங்களோ அதை வச்சுட்டு நாங்கள் படம் பார்த்து தொலைகிறோம். நாங்கள் பரவாயில்ல, அவர் சினிமாவில் நடிக்கட்டும், அதுவே பெஸ்ட்டு. ஏன்னா இப்படியான அதாவது சினிமாவில் ஹீரோவாக இருக்கிற ஒரு நடிகர் விஜய் அவர்கள் இன்னைக்கு அரசியலில் காமெடி பீஸ் ஆகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் நிதர்சனம், உண்மை. இவரை காமெடி பீஸ் ஆகிறதுக்குன்னே இங்கே இருப்பாங்க. இது எப்படி இந்த வடிவேலு கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா அல்வா வாசு அவங்க இவங்கெல்லாம் ஒரு செட்டு காமெடி அதகலம் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி இந்த தற்குறி காமெடி பீஸு விஜய்க்கு சுற்றி ஆதவர்ஜுனான்னு ஒரு காமெடி பீஸு, புஷி ஆனந்துன்னு காமெடி பீஸு, ஜான் ஆரோக்கியசாமின்னு ஒரு காமெடி பீஸுன்னு எல்லாம் இருந்து எனக்கு சிரிப்பாக வருது அப்படின்னு. அது மாதிரி ஒரு அரசியல் கட்சியை இவ்வளவு கேலி குத்தாக காமெடி குத்தாக பண்ணி கொண்டிருப்பது தான் தாவேகாவினுடைய அரசியல் கூத்து. வணக்கம்.